கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் 1 லட்சம் வாக்குகளை கடந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் 1,84,000க்கும் மேற்பட்டோர் வாக்குகளை பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் 1 லட்சம் வாக்குகளை கடந்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தொடர்ந்து எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் 14 சுற்றுகள் நிறைவடைந்திருக்கிறது. 1 லட்சம் வாக்குகளை அவர் கடந்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் 1,02,544 வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறார். கிட்டத்தட்ட வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் 1 லட்சம் வாக்குகளை கடந்திருக்கிறார். தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 14 சுற்றுகள் நிறைவடைந்திருக்கிறது. 14 சுற்று முடிவில் 1,02,544 வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார். மற்றொருவரும் எதிர்முனையில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் தொடர்ச்சியாக டெபாசிட் பெறுவதற்கு போராடக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குருசாமி இணைக்கிறார். குருசாமி, விவரங்கள். நந்தா, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. மொத்தம் 17 சுற்றுக்கள் வாக்கு எண்ணிக்கை இருக்கக்கூடிய நிலையில் இதுவரை 15 சுற்றுகளின் முடிவுகள் வந்திருக்கிறது. குறிப்பாக 15வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 1,02,544 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி 21,802 வாக்குகள் பெற்றிருக்கிறார். திமுக வேட்பாளர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை விட 80,742 வாக்குகள் முன்னிலையில் இருக்கிறார். இன்னும் 2 சுற்றுக்கள் மட்டுமே வாக்கு எண்ணிக்கையானது இருக்கிறது. குறிப்பாக 25,700 வாக்குகள் பெற்றால் மட்டுமே நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சீதாலட்சுமி டெபாசிட் பெற முடியும். ஆனால் தற்பொழுது அதுக்காக இன்னும் 2 சுற்றுகள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் அவர் டெபாசிட்டை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் 2 சுற்றுகள் இருக்கிறது. இந்த இடையே வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கூடிய நிலையில் எவ்வளவு வித்தியாசம் என்பது இந்த 2 சுற்றுகளினுடைய முடிவில் திமுக வேட்பாளர் வெற்றி குறித்த முழுமையான தகவல்கள் தெரிய வரும். நந்தா, இன்னும் 2 சுற்றுகளுடைய வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் நீங்க குறிப்பிட்டது போல நாதக வேட்பாளர் டெபாசிட் பெறுவாரா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. மறுபுறத்துல நோட்டாவிற்கான வாக்குகளும் அதிக அளவில் இந்த இடைத்தேர்தலில் பதிவாகி இருக்கிறத பார்க்க முடியுது. கொண்டாட்டங்கள் களை கட்டி இருக்கிறது. நோட்டாவுக்கு எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது, அதே போல தொண்டர்களுடைய உற்சாக நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது? குருசாமி, திமுக தொண்டர்களை பொறுத்தவரை மிகுந்த உற்சாகத்துடன் இருக்கிறார்கள். ஏனெனில் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த 2008ஆம் ஆண்டு இந்த தொகுதி உருவாக்கப்பட்டிருந்த போதிலும் திமுகவுடைய வேட்பாளர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடவே இல்லை. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி பெரும்பாலும் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தற்போது திமுக இந்த தொகுதியை வென்றெடுத்திருப்பது திமுக தொண்டர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி என்பது திமுகவினர் மத்தியில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். நோட்டாவை பொறுத்தவரை 5,075 வாக்குகள் நோட்டாவாக பதிவாகி இருக்கிறது. இன்னும் 2 சுற்றுகள் இருக்கக்கூடிய நிலையில் இதனுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. குறிப்பாக அதிமுக, பாஜக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் எதுவும் இந்த தேர்தலில் போட்டியிடாத சூழலில் இந்த நோட்டா வாக்குகளுடைய எண்ணிக்கை வழக்கமாக பதிவாகக்கூடிய எண்ணிக்கையை விட இந்த முறை அதிகப்படியான வாக்காளர்கள் நோட்டா வாக்கினை பதிவு செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. நந்தா, தொடர்ச்சியாக நாம் தமிழருக்கு பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்றது அதிமுக, பாஜக வாக்குகள் அந்த பக்கம் போயிருக்கிறதா அமைச்சர் முத்துசாமி நியூஸ் 18க்கு பேட்டியில் தெரிவிச்சிருந்தாரு. அங்க தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? நாம் தமிழர்ல என்ன சொல்றாங்க? நாம் தமிழர் கட்சியினரை பொறுத்தவரை இந்த வெற்றி இந்த வாக்குகள் பெற்றிருப்பது மிகப்பெரிய வெற்றியாகவே அவர்களை பொறுத்தவரை கருதுகிறார்கள். ஏனெனில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் 10,800 வாக்குகள் மட்டுமே நாம் தமிழர் கட்சியானது பெற்றிருந்தது. ஆனால் தற்பொழுது அதைவிட கிட்டத்தட்ட ஒரு 100% அதிகமாக 20,000 வாக்குகள், கிட்டத்தட்ட ஒரு 10,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறது. அதுவும் பெரியார் குறித்த ஒரு கடுமையான விமர்சனங்களை ஈரோடு மண்ணில் வைத்து இந்த வாக்குகளை பெற்றிருப்பது தங்களது சித்தாந்தத்துக்கு கிடைத்த வெற்றி. இதை தங்களுக்கு டெபாசிட் கிடைக்காவிட்டாலும் இந்த அதிகப்படியான வாக்குகள் பெற்றிருப்பது என்பது தங்களது வளர்ச்சியை காட்டுவதாகவே நாம் தமிழர் கட்சியினர் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. நந்தா, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து வருகிறது. களத்திலிருந்து செய்தியாளர்கள் உடனுக்குடனான விவரங்களை வழங்கி வருகிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.